ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு சில கிரக மாற்றங்கள் எல்லாம் இருக்குதுங்க. அதனால் அதுக்கப்புறமா இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தொடர்ந்து பார்க்கலாங்க. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தோட கிரகநிலை கிரக மாற்றங்கள் எல்லாம் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்துடலாங்க. இந்த பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா, புதன் சூரியன் கிரகங்களின் பயிற்சி நடக்க போகுதுங்க. அதனாலேயே இப்போ மகர ராசியில் புதன் கிரகம் தாங்க இருக்குது. பிப்ரவரி 4ஆம் தேதி கும்பராசிக்கும், பிப்ரவரி 26ஆம் தேதி மீன ராசிக்குமே பயிற்சியாக போகிறாரு அவர். இது கூடவே சூரிய பகவான் பிப்ரவரி 13ஆம் தேதி, அதாவது நேத்தே கும்பராசியிலிருந்து அவரோட பயணத்தை தொடங்கிட்டாருங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா, குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்கிறாரு. செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் வக்கர நிலையில தாங்க இருக்க போகிறாரு. கேது பகவான் கன்னி ராசியிலும், கும்பத்தில் சனி பகவான் தாங்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, சுக்கிரன் மீன ராசியில் உச்ச நிலையில் இருக்கிறாரு. அதே போல் ராகுவும் தாங்க இருக்கிறாரு மீனத்தில். இந்த கிரகநிலை மாற்றங்கள் மூலமாக இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த 2025 வருஷத்தோட முதல் மாதமான ஜனவரி மாதம் சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சுங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த பிப்ரவரி மாதம் ரொம்பவே நல்ல பலன்கள் எல்லாமே கொடுக்க போகுதுங்க. உங்களுக்கு நிறைய கேள்விக்கெல்லாம் பதிலும் கிடைக்க போகுது. பலருக்கு இந்த மாதத்தை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆவலுடன் தாங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் இந்த கிரக பயிற்சிகள்லாம் எப்போ நடக்க போகுது, அதில் நமக்கு எந்த மாதிரியான பலன்லாம் கிடைக்கும் அப்படின்னு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக காத்துட்ருக்குறாங்க. இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் இந்த மாதம் முழுசாகவே உச்சத்தில் தாங்க இருக்கிறாரு. உங்களோட வாழ்க்கையில் அதனால் சூப்பரான காலகட்டமாக தான் இது அமைஞ்சிருக்குது. ஏன்னா இதை வச்சு நீங்கள் புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே வெற்றி அடையுங்க. ஏன்னா தனக்காரகனான சுக்கரனால இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்பவே நல்ல மாற்றங்கள் எல்லாமே ஏற்பட போகுதுங்க. இந்த பிப்ரவரி மாதத்தில் நிறைய கிரகப்பயிற்சிகள் நடக்கிறது மூலியமாகவும் நல்ல ஒரு கணிசமான மாற்றத்தை எல்லாமே ஏற்படுத்த போகுது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. பல விஷயத்தில் இந்த ரிஷபராசிக்காரங்க எப்படிலாம் கவனமாக இருக்கணும், தொழில் வளர்ச்சி சம்மந்தமாக, இல்லைன்னா வியாபாரம், வேலை, திருமணம் சம்மந்தமாக கூட இருக்குங்க. இது மட்டும் இல்லைங்க, இது கூடவே பார்த்தீங்கன்னா படிப்பு விஷயமா, இல்லைன்னா வெளிநாட்டுக்கு நீங்கள் போகிறது, ஆரோக்கிய விஷயம், குழந்தை விஷயம், இப்படின்னு பல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தாங்க இந்த டைம் பார்க்க போகிறோம் நாம். இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி மாதத்தோட பொது பலன்கள் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த பிப்ரவரி மாதம் தொடக்கத்தில் இருந்தே அடுத்த 4 மாதங்களுக்கு ராசி அதிபதியான சுக்கிரன் உச்சமாக தாங்க இருக்க போகிறாரு. அதாவது 11வது வீட்டில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது மூலயமா மிகப்பெரிய சாதகமான காலகட்டத்தை தாங்க உங்களுக்கு கொடுத்துருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா, நிதி ரீதியான வளர்ச்சி, சொத்து சுகங்கள் உங்களுக்கு வாங்குறதுக்கான யோகம், வசதிகளாக இருக்க போகிறீங்க நீங்கள். இது கூடவே உங்களோட முயற்சிகள் எல்லாமே எளிதாக கைகூடுற வகையில தாங்க அமைஞ்சிருக்குது. பெரும்பாலுமே இந்த பிப்ரவரி மாதத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாதகமாக இருக்கிறது எந்த மாதிரியான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நிம்மதியான காலமாகவும் இது இருக்குங்க. இது கூடவே உங்களுக்கான வசதி வாய்ப்புகள்லாம் பெருகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாகுங்க. திருமணத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிற இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்குங்க. இது கூடவே காதலும் வெற்றி அடையும். அதனால் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக காதல் செஞ்சுட்டு இருக்கிறவங்க இந்த மாதம் உங்களுக்கே திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. வருமானம் கூட பல மடங்கு அதிகமாக போகுது. இது கூடவே வீட்டில் சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. வேலை, தொழில், இது மாதிரியான விஷயத்தில் நிறைய ஒரு பெரிய வளர்ச்சி எல்லாமே ஏற்படவும் போகுது. இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் குரு வக்கர நிவர்த்தியால் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தோட துவக்கத்தில் இருந்தே வக்கர நிவர்த்தி அடையிற குரு பகவானால் ஒரு சில விதங்களில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ஒரு சில விதத்தில் பார்த்தீங்கன்னா சின்னதாக நெருக்கடிகள் கூட கொடுக்குவார். அதாவது ஆஃபீஸ் வேலையில் இருக்கிறவங்களுக்கு இல்லைன்னா வியாபாரம் செய்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு வேலை அழுத்தம் எல்லாம் உங்களுக்கு இருக்க போகுது. கடந்த சில மாதங்களாகவே உங்களுக்கு அதிகமான வேலை சுமை தாங்க இருந்திருக்கும். அதனாலே நீங்கள் ரொம்பவே டென்ஷன், ப்ரெஷராலாம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. சிலருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காம கூட இருந்திருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு சரியாகி நீங்கள் நல்ல ஒரு முயற்சியெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே பயன்படுத்தி உங்களோட வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாங்க. ஆஃபீஸில் உங்களுக்கு உங்கள் ஹையர் ஆஃபீஸர்ஸ்க்கு இடையில் ஏதாவது சின்ன சின்னதாக கருத்து வேறுபாடு, மனக்கசப்பு வந்திருக்கலாங்க. ஆனால் அது எல்லாமே நீங்கள் பெருசுப்படுத்தாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதன் மூலிமா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலமே காத்துக்கிட்டு இருக்குங்க வேலையில். இந்த ரிஷப ராசிக்காரங்க இப்போ புதுசாக ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இப்போ கிடைக்குங்க. அதனால் நீங்கள் நல்லா ஜாபுக்காசரம் இன்டர்வியூக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறது மூலிமா நல்ல ஒரு சம்பளத்துடன் கூடிய வேலையெல்லாம் கிடைக்குங்க.
இது கூடவே இந்த பிப்ரவரி மாதத்தில் வந்து சூரியன் பயிற்சி மூலமாக ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் வந்து 2வது வாரத்தில் இருந்தே சூரியன் வந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு போகிறது மூலயமா அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே யோகமான காலமாக தாங்க இருக்க போகுது. ஏன்னா பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குதுங்க. இது கூடவே நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் வந்து அற்புதமான சாதகமான மாதமாக தாங்க இது அமைஞ்சிருக்குது. ஏதாவது நீங்கள் எக்ஸாம் எழுதி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து அதெல்லாம் கிடைக்குங்க. தொழில் மற்றும் வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை இது எல்லாமே ரொம்பவே அதிகமாகுங்க. அதனால் வாழ்க்கையில் வந்து ரொம்பவே முன்னேற்றம் தரக்கூடிய மாதம் அப்படின்னே இதை சொல்லலாங்க. அடுத்த மாதம் நடக்கக்கூடிய சனி பயிற்சி மூலமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னா சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுங்க. ஏன்னா இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து தொழில் ஸ்தானத்தில் தாங்க சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறாரு. புதனும் இவங்க கூடவே இணைஞ்சு தாங்க இருக்கிறாரு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக அடுத்தடுத்து நல்ல ஒரு முன்னேற்றத்தெல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க. உத்தியோக ரீதியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வந்து மனம் வந்து நிறைவாக பூர்த்தி அடைகிற வகையில் தாங்க இருக்க போகுது. வேலையிலேருந்து உங்களுக்கு இடமாற்றம் இல்லைன்னா பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. நீங்கள் விரும்பியது எல்லாமே உங்களோட வேலை விஷயத்தில் நடக்குவதாக போகுது. இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இது வந்து ரொம்பவே சாதகமாகவும் இருக்குங்க. இது கூடவே நீங்கள் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தாங்க கிடைக்க போகுது. அதன் மூலயமா நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் வாங்கின கடன் எல்லாமே அடைப்பீங்க. இது வரைக்கும் நீங்கள் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கிறீங்க, இல்லை ஹவுசிங் லோன் போட்டிருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே இந்த மாதத்தில் வந்து நீங்கள் அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. இது கூடவே நீங்கள் வந்து பணத்தை கொஞ்சம் சேமிச்சும் வைக்க போகிறீங்க. வியாபாரிகளுக்கு வந்து வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்பு கூட கிடைக்குங்க. ஏன்னா நீங்கள் வந்து பொருளெல்லாம் கொள்முதல் செய்கிறதுக்காகத்தான். இது மட்டும் இல்லைங்க, உங்களோட பிள்ளைங்களுக்கு கூட நல்ல ஒரு வேலையை வந்து ஏற்படுத்தி கொடுக்க முடியும். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதத்தில் வந்து சுக்கிரன் பயிற்சி அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. பிப்ரவரி மாதத்துல இருந்து மே மாதம் வரைக்குமே மாறாமல் இருக்கிற ஒரே கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது இந்த சுக்கிரன் தாங்க. ஏன்னா இந்த ராசி அதிபதியான சுக்கிரன் வந்து உச்சமடைகிறது மூலமா உங்களுக்கு பொருளாதார ரீதியாக வருமானம் வந்து நல்லா இருக்க போகுதுங்க. தனக்காரகனான சுக்கிரன் தாங்க உங்கள் ராசியோட அதிபதியும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பண விஷயத்தில் எந்த ஒரு குறையுமே இல்லைங்க. இந்த மாதத்தில் ரொம்பவே மகிழ்ச்சியாக தான் இருக்க போகிறீங்க. தனிப்பட்ட முறையில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஏற்றம் தரும் காலமாக தாங்க அமைஞ்சிருக்குது. வியாபாரத்தில் வந்து நல்ல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி எல்லாமே கிடைக்க போகுதுங்க. இது கூடவே பெரிய லாபமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதத்தில் வந்து நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு வருமானம் கிடைக்குங்க. அதனால் இந்த வருமானத்தை வச்சு நீங்கள் கொஞ்சம் சேமிக்க பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரிஷப ராசியில் பிறந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க. ஆனால் உங்களோட படிப்பில் வந்து நீங்கள் கவனத்தை சிதற விடுறது மூலயமா இதெல்லாம் நடக்காமல் கூட போகலாம். அதனால் இந்த ரிஷபராசிக்காரங்க மாணவங்க வந்து கொஞ்சம் ஆர்வமாக அதுவும் கவனம் சிதறாமல் படிக்கிறது மூலயமா நல்ல ஒரு மதிப்பெண்கள்லாம் கிடைக்குங்க. குடும்ப ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து நல்லா தாங்க இருக்க போகுது. சின்ன சின்ன பிரச்சனை சண்டைகள் எல்லாமே கூட சரியாகி உங்களோட குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சியாக தான் இருப்பீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறது மூலயமா நீங்கள் விட்டு கொடுத்து நடந்துக்கலாங்க. இதன் மூலயமா உங்களோட அன்பு, காதல் இது எல்லாமே அதிகமாகும். வீட்டில் வந்து உங்களோட குழந்தைகள் கூட உங்கள் பேச்சு கேட்டு நடந்துக்காத சூழ்நிலையில் உருவாக்குங்க. அதனால் அவங்ககிட்டையும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்குவாங்க. இது கூடவே ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு சின்னதாக ஏதாவது பிரச்சனை வரலாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஏதாவது அஜீரண கோளாறு வரலாம். அதனால் வெளியில் சாப்பிட்ற உணவெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு வீட்டில் வந்து ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துக்கோங்க. திருமணமாகாத ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து திருமணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ரொம்ப நாளாக வரன் பார்த்து அமையலை அப்படின்னா இந்த மாதம் வந்து வரன்லாம் அமையுங்க. திருமண பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்கும். அதுவும் காதலிக்கிற இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குதுங்க. உங்களுடைய காதல் வந்து கல்யாணம் வரைக்குமே உங்களை கூட்டிகிட்டு போக போகுது. அதுக்கான நிச்சயதார்த்தம் கூட நடக்குங்க இந்த டைமு. இது கூடவே இந்த ரிஷபராசிக்காரங்க வந்து இந்த மாதம் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு பிப்ரவரி மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட பெரும்பாலான கிரகங்கள் வந்து சாதகமாக இருந்தாலுமே கூட இந்த செவ்வாய் கிரகம் வந்து வக்கரமடைந்து சஞ்சரிக்கிறதுனால எதிர்பாராத செலவுகள்லாம் ஏற்படுத்திடுங்க. நீங்கள் எதிர்பார்க்கறத விட வருமானம், லாபம் இது எல்லாமே அனுகூலமான பலன்களை கொடுத்தாலுமே கூட சுபகாரியங்களுக்கான செலவு செய்யறதுல தேவையில்லாத விரயங்கள்லாம் குறையுங்க. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த பிப்ரவரி மாதம் வந்து இந்த கிரக மாற்றங்களுக்கு பிறகு ரிஷபராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இந்த மாதத்தோட பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போய் அதுவும் புதன்கிழமையில் துளசி மாலை வாங்கிட்டு போய் சாத்தி வழிபாடு செய்யுங்க. ரொம்பவே நல்ல பலன்கள் கிடைக்குங்க. இது மாதிரி யாரெல்லாம் பெருமாள் கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே பெருமாளை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க
வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.